அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது முடிவுறு தொடர்முறைகள். தொடர்முறை என்பது பட்டியலில் உள்ள உறுப்புகளை ஒரு குறிப்பிட்ட முறையில் வரிசைப்படுத்தி எழுதுவதாகும். அப்போ தொடர்முறை என்பது பட்டியலில் உள்ள உறுப்புகளை குறிப்பிட்ட முறையில் வரிசைப்படுத்தியது தான் தொடர்முறைன்னு சொல்லிடுறாங்க. எண்களின் தொடர்முறை பற்றி சிந்திக்கும் போது A1 A2 AN, அதாவது A1 A2 A3 எக்ஸெட்ரா அப்படி போயிட்டுருக்கு என்பது நேரிடையானது. தொடர்முறையை ஒரு சார்பாக கருத அதன் சார்பகம் முதல் n இயல் எண்களின் கணம் அல்லது எண்ணாக, அதாவது n என்றது கேபிட்டல் N நம்மளுக்கு இயல் எண்ணின் கணம் அப்படி அமையும். இதில் நம்ம பார்க்க போகிறது n இயல் எண்களின் கணம் அப்படின்னு பார்த்தோம்களுக்கு 1 2 3 அப்படி சொல்லுவாங்களா, எக்ஸெட்ரா அப்படி போயிட்டு இருக்குங்களா. அப்போ இதில் நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது கூட்டு தொடர்முறை மற்றும் பெருக்கு தொடர்முறை என்பன முறையே கூட்டு விருத்தி அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் வந்து பெருக்கு விருத்தி ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் என அழைக்கப்படும். இப்போ இதில் வந்து நம்மளுக்கு கூட்டு தொடர்முறையை பற்றி பார்ப்போம். இப்போ கூட்டு தொடர்முறை A, A + D, A + 2D. இப்போ பார்த்தா இது ஒரு தொடர்முறையில் சீரியஸாக இருக்குது இல்லையா. இப்போ தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட பட்டியல் முறையில் எதுன்னு சொல்லி சொன்னோம் இல்லைங்களா. அப்போ A, A + D, A + 2D, A + 3D எக்ஸெட்ரா A + n-1 × D, A + ND என்ற தொடர்முறை கூட்டு விருத்தி அல்லது கூட்டு தொடர்முறை எனப்படும். இங்கு A என்பது இந்த A என்றது முதல் உறுப்போ மற்ற உறுப்புகள் ஒவ்வொன்றும் அதன் முந்தைய உறுப்புடன் ஒரு மாறிலியை கூட்ட கிடைக்கின்றது. அப்போ பாருங்கள், முதல் உறுப்பு ஏவா, அதுக்கு அடுத்த உறுப்பு நம்மளுக்கு என்னது A + D, அப்போ ஒரு மாறிலியால் கூட்ட கிடைக்குது. அடுத்தது A + 2D, அடுத்தது A + 3D. அப்போ இங்கே D என்பது என்னென்னா பொது வித்தியாசம். D என்பது பொது வித்தியாசம் எனப்படும். மற்றும் A என்பது முதல் உறுப்பு. அப்போ இந்த கூட்டு தொடர்முறையில் என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னா Tn = A + n-1 × D, A + n-1 × D. அப்போ அந்த D என்பது நம்மளுக்கு பொது வித்தியாசம், A என்பது முதல் உறுப்பு. அதை வச்சு நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கலாம், என்னாவது உறுப்பை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு சில எடுத்துக்காட்டு இதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அதை பாருங்கள். இப்போ A மற்றும் B சார்பாக எண்கள் எனில் Tn = An + B, n belongs to natural number என்பது எண்ணற்ற பகா எண்கள் மற்றும் பகு எண்களை கொண்ட ஒரு கூட்டுத்தொடராக அமையும். இதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது பெருக்கு தொடர்முறை. இப்போ கூட்டு தொடர்முறையில் A என்பது முதல் உறுப்புன்னு பார்த்தோம், D என்பது பொது வித்தியாசம். இங்கே அதே போல் தான் A, AR, AR², AR³ எக்ஸெட்ரா AR⁻n-1, AR⁻n. அப்போ A ≠ 0, R ≠ 0, ரெண்டும் 0 இருக்க முடியாது என்ற தொடர்முறை பெருக்கு விருத்தி அல்லது பெருக்கு தொடர்முறை எனப்படும். இங்கு முதல் உறுப்பு A, அதே போல் தான் இங்கே முதல் உறுப்பு A தான். அப்போ A தவிர மற்ற உறுப்புகள் முந்தைய உறுப்பினை ஒரு மாறிலியால் பெருக்க கிடைப்பது. அப்போ முந்தைய உறுப்பு நம்மளுக்கு என்ன, ஒரு மாறிலியால் பெருக்கணும். அந்த R என்பது பொது விகிதம். A என்பது முதல் உறுப்பு, ரைட்டா. அதே போல் பெருக்கு தொடரின் என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா Tn = AR⁻n-1. இங்கே தான் இருக்கும் அது, அதாவது என்னாவது உறுப்பு Tn = AR⁻n-1. அப்போ கூட்டு தொடர்முறையில் Tn = A + n-1 × D. இதுக்கு அதே மாதிரி எடுத்துக்க நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்கள்.